கட்சிக்காரன் ஆரம்பித்தா ஆவேசமாக தான் பேசணும். சாப்பிட்டா பேசினா கட்சிக்காரன் கிடையாது. சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய். டிடிகேன்றது வந்து யங் வாய்ஸ் உருவாக்குறது. என்ன பாரு ஓல்டு மேன் ஆரம்பித்த கட்சிங்க எது, ஏடிஎம்கே டிஎம்கே. புது புது விஷயங்களை ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே சொல்லலை. டிஎம்கே தான் எனக்கு ஆப்போசிட்டு, இதை மட்டும் தான் மெயின் பாயிண்டாக சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுத்துருங்க, ஒரு பெரிய கட்சி வந்து எங்கள் கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி கூட்டணிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு ஓப்பனா சொல்லவே இல்லை. ஸோ எல்லாம் எதிர்பார்க்குற விஷயமும் அதுதான். அவர் அதை பற்றி தான் பேசுவாருன்னு நினைச்சாங்க. நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து வரனால ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ட்ரெய்லர் அப்புறம் ஃபுல் படன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே சொன்னால் சுவாரஸ்யெல்லாம் போயிடும்ல. ஸோ அதனால இனிமேல் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வின் பண்ணால் தான் எல்லாம் செய்ய முடியும். அதுக்காக முன்னாடி அது செய்கிறேன்னு மாநாட்டில் சொன்னால் அவன் உசாராயிடுவான். இது சீக்கிரட்டாக தான் சொல்லணும். எம்ஜிஆரோட பாட்டு பாடியிருந்தாரு, விஜயகாந்தோட மண்ணு, எங்க அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் எல்லாத்துக்கும் ஒரு அலையன்ஸ்க்காக தான் பேசுறாரு. அவர் இப்போதானம்மா வந்திருக்காரு, சினிமாவில் வந்து தானே வந்திருக்காரு. சினிமா மாதிரி தான் பேசுவார். இனிமேல் அரசியலுக்கு மக்களை இப்போ சந்திக்கும் போது தான் அரசியல்வாதி மாதிரி பேசுவார். 2026 விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு சினிமா நடிகர் எவ்வளோ பேர் எல்லாருமே அரசியலில் வந்து குதிச்சுட்டு எல்லாரும் போயிருக்கிறாங்க, கொண்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நேத்து விஜய் மாநாடு பாத்தீங்களா? அவர் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்டீங்க. ஆவேசம் எல்லாம் கட்சிக்காரங்க பேசுறது தான் அது. ஏன்னா கட்சிக்காரன் ஆரம்பித்தா ஆவேசமாக தான் பேசணும். சாப்பிட்டா பேசினா கட்சிக்காரன் கிடையாது. கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி அவர் ஆவேசமா பேசினாருன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இப்பவும் சினிமா டைலாக்ஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு, ஒரு கட்சிக்காரனா பேசலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. சினிமா டைலாக்கா ஓன் டைலாக்கா எல்லாம் வேஸ்ட் தானே. ஏபிசி ஏலேருந்து ஆரம்பிக்குது இருக்குது இங்கிலீஷ் தான். எல்லாம் தான் சொல்கிறான். அம்மா வச்சு தான் ஸ்டோரி எடுக்கிறான். அதனால் அம்மா வச்சு காப்பி வச்சு படம்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது, ரியல் தான். சரி இப்போ அவர் நேத்து வந்துட்டு பேசினப்போ எம்ஜிஆரால் வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னு இன்டைரக்டா ஏடிஎம்கேவை சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அது இப்போ உங்க ஃபாதர் வந்திருக்காங்க, அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்க. அதே மாதிரி கட்சி வந்து அவர் தான் கொண்டாந்தாரு. அது மூலியமா வந்தாங்க, பெருகிட்டாங்க. அவர் ஏடிஎம்கேன்ற பேர் சொல்லல. ஆனா நேத்து எடப்பாடி அவர் பேசுறப்போ டிவிகே அப்படின்னு சொல்லியே அந்த ஒரு இதுக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. இது எப்படி அவங்க ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காக அவர் பேசுறாரு? அதெல்லாம் டிவிகேன்றது வந்து இப்போ பூர்வானது. இது வந்து யங் வாய்ஸ் உருவாக்குறது. அதெல்லாம் ஓல்டு மேனுங்க. என்ன பாரு ஓல்டு மேன் ஆரம்பித்த கட்சிங்க எது, ஏடிஎம்கே டிஎம்கே, எப்படி பெரியார் கட்சி, காந்தி, நேரு எல்லாம் ஓல்டு மேன் தான். நாட் யங் மேன். இருங்க, இப்போ நியூவாக வந்து யங் மேன் வராரு. அவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். மோடி ஆல்சோ ஓல்டு மேன் தான். இப்போ விஜய் அவர் வந்துட்டு இது 2வது மாநாடு. இந்த மாநாட்டிலேயே மக்களுக்கு என்ன பண்ணுவேன் எதுவுமே சொல்லல அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எல்லாம் சொல்கிற மாதிரி எதுக்கு சொல்கிறேன், வந்த பிறகு பார்த்துக்கலாம். கையில் காசு தான் உங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்க முடியும். வரதுக்கு முன்னாடி பிரியாணி வாங்கி தரேன், சிக்கன் வாங்கி தரேன், குவார்டர் வாங்கி தரேன் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, ஆள் கையில் காசு வந்தால் தான் அவர் வின் பண்ணால் தான் எல்லாம் செய்ய முடியும். அதுக்காக முன்னாடி அது செய்கிறேன்னு இப்போ சொல்ல மாட்டார். தேர்தல் நெருங்குது பார்த்தீங்களா, மாநாட்டில் சொன்னால் அவன் உசாராயிடுவான். இது சீக்கிரட்டாக தான் சொல்லணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் டிவி தரேன்னா அவன் கேமரா தரேன், இது என்னது கெனான் கேமரா தரேன்னா நான் நிக்கான் கேமரா தரேன்னுவான். அப்போ என்ன ஆகிடும், அது போட்டி ஆகிடும். அதை வந்து லாஸ்ட் டைமில் தான் அதை வெளியிடுவாங்க, சீக்ரெட்டு. அப்போ 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜெயிப்பு இருக்கிறாரோ இல்லையோ, ஏதாவது ஜெயிப்புன்றது இவங்க விட மாட்டாங்க. யாரு இவங்களாம் பழைய பெருசாலிங்க. என்ன பண்ண மாட்டாங்க, பழைய பெருசாலிட்டா அதுக்கு நோண்டி பதம் பார்த்தது. அவ்வளோ சீக்கிரத்தில் வின் பண்ணுறதுக்கு சொல்லலாம் மக்கள் கூட்டம்னு. விஜய் வின் பண்ணுறது அப்புறப்பட்டு வந்தால் நல்லது, யங் பாய்ஸுங்களுக்கு நல்லது. ஆனால் வருவாரா வர என்ன நோ கேரண்டி. இல்லை, அஜித்குமார் அவரை வந்துட்டு கஸ்டடி டெத் பண்ணப்போ இவர் போய் அவங்க வீட்லயே போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாரு. அஜித்குமாரா? இது டெய்லி நடந்து தான் இருக்குது. இது இருக்குங்க, டெய்லி நடந்து தான் இருக்குது. ஒரு மனுஷன் பிறகுறானோ ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். இது மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி இது நடந்துன்னு தான் இருக்காங்க. எத்தனா ஒரு மூலையில் இருப்பான், இது நடந்துன்னு இருக்கான். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இதை தடுக்கிறது கஷ்டம். எங்கேயோ நடக்கிறது இவங்க எப்படி தடுப்பான்? கரெக்ட் தான். ஆனா இவர் ஒரு கட்சி தலைவரா அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆறுதலாச்சும் சொல்லியிருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த கவின் விஷயத்துல அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. அதெல்லாம் இந்த அரசியல் மேடம், அவங்களாம் பெரிய மினிஸ்டர், அவங்க கட்சிக்காரங்க தான் போய் பேசுவாங்க. டிஎம்குன்னு அவன் அந்த கட்சி பாஜகன்னா அந்த காரனா தான் போய் அவங்க போய் பேசுவாங்க. வெளியாளுங்களை வந்து சர்வசாதம். இப்போ ஃபாதர் மதர் ரிலேஷன் இருந்தால் தான் அழுவாங்க. ரோட்டில் போகிறவன் இறந்துட்டு அழுவாங்களா சொல்லுங்கள்?
அதே சேம் தான். கட்சிக்காரன் இருந்தால் தான் அவனால் ஒரு ஆதாயம் கிடைக்குன்றதுனால தான் எல்லாமே பண்ணுவான். விஜய் கூட ஒரு யாருன்னா ரோட்டில் இருந்தால் கொடுக்க மாட்டார். அதே ஒரு அவங்க கட்சி சேர்ந்தவங்க இருந்தால் ஒரு 1,00,000 நடிச்சு கொடுப்பாரு. இதெல்லாம் கட்சிக்காரன் செய்கிறது தான். இதை யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாது. புது புது விஷயங்களை ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே சொல்லலை. டிஎம்கே தான் எனக்கு ஆப்போசிட்டு. இதை மட்டும் தான் மெயின் பாயிண்டாக சொல்கிறாரு. மற்றபடி நான் ஆட்சி வந்தால் ஜனங்களுக்கு என்ன செய்வேன்றதை சொல்லவே இல்லை. இது மட்டும் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட அவரை தான் எல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் மாநாட்டிலையும் அதே தான். நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு சொல்லவே இல்லை. இது மட்டும் எனக்கு ஆப்போசிட் டீமும் டிஎம்கே இதே தான் போயினுக்குது கண்டி. நான் ஆட்சி வந்தால் பொதுமக்களுக்கு எது எது செய்வேன்றது இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பேசுறப்போ எம்ஜிஆரால் வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை கவர் பண்ற மாதிரி பேசுறாரு. ஏடிஎம்கேவை இது மட்டும் அகேன்ஸ்டாக சொல்லலை. ஏன்னா ஃபியூச்சரில் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், சொல்ல முடியாது. அதனால அதை பற்றி எதுவும் பேசலை. அவரை அவங்கள அகேன்ஸ்டாக எதுவும் பேசலை. டிஎம்கே மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்றாங்க நிறைய கட்சியோட ஓட்டெல்லாம் இவர் ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பிரிப்பாரு அப்படின்னு. இல்லை, இப்போ ஏடிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொண்டர்லாம் பாவம்னு சொன்னார். ஆமாம். அப்போ என்னன்னா அந்த கட்சி கூட கூட்டணி இல்லாத பட்சத்தில் அந்த கட்சியில் உள்ளவங்க தனக்கு ஓட்டு போடணும்னு கூட பிளான் பண்ணலாம். அது ஆமா. ஆனா இப்போ எடப்பாடி அவர் பேசினப்போ ரொம்ப ஓப்பனாவே டிவிகே விஜய்ன்ட்டு சொல்லியே பேசியிருக்காரு. நேத்து இந்த ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு. சோ இவர் எந்த கட்சின்ட்டு இவங்க தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். எப்பவுமே கட்சின்னு பார்த்தீங்கன்னாலே கூட்டணி எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னே தான் என்னென்ன கட்சின்றது கூட்டணின்னு சொல்லுவாங்க வெளியில. அதனால இது வரைக்கும் எதுவும் ஏடிஎம்கே கூட கூட்டணியான்றது தெரியல. ஆனா நேத்து சொல்றப்பவே இந்த கூட்டணி வச்சுட்டு ஆடுறவங்க அந்த மாதிரிலாம் இல்ல, சிங்கம் அப்படின்ட்டு கதையெல்லாம் சொன்னாரு. நான் எப்பவுமே கட்சிக்கு புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க நான் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவேன் அந்த மோட்டிவேஷன் தான் பேசுவாங்க. இதுவே சீமான் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், இல்லை எந்த கட்சியில் ஆளுங்களாம் ஆகட்டும். ஆனால் அதே போல் தான் விஜயும் சொல்கிறார் நான் சிஎம் ஆகிடுவேன்னு. ஆனால் அது எடுத்த உடனே ஆவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம தமிழ்நாட்டில் இவங்க தான் முக்கியமான கட்சிகள். இதை தாண்டி தான் எல்லாமே நடந்தாகணும். நேற்று விஜய் மாநாடு பார்த்தீங்களா? பார்த்தோம். அவரோட ஸ்பீச் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. நல்லா கிளியரா பேசினாரு. ஆனா எல்லாம் சொல்றாங்கன்னா அவர் இப்போ வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எதையுமே சொல்லல. போன டைம் பேசின மாதிரி இந்த டைமும் டிஎம்கே தான் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ அது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? அது நல்ல விஷயம் தான். பட் நீங்க சொல்றது அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஓகே தான். அவர் மேல நிறைய விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அதுல ஒரு விமர்சனம் என்ன சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, லைக் அவர் டிஎம்கே தான் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஏடிஎம்கேவை பத்தி பேசுறப்போ ரொம்ப சாஃப்ட் கார்னர் பண்ணி அவங்கள பத்தி ஏதோ அதிகமா பேசல. சோ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு பேசுறாங்க. இல்ல அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட போட்டோ தான் என்ட்ரன்ஸ்லயே போட்டிருக்காங்க. எம்ஜிஆரோட பாட்டும் பாடியிருக்காரு. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுத்துருங்க ஒரு பெரிய கட்சி எங்க கூட்டணிக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸோட தான் மெயின்டைன் பண்றாங்க. மேபி கூட்டணிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய கொலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அஜித் குமார் அவரோடது நடந்தப்போ இவர் போய் அவங்க வீட்லயே பார்த்து பேசினாரு, எல்லாம் பண்ணாரு. பட் கவின் விஷயம் நடந்தப்போ அதை பத்தி எதுவுமே பேசல. அவர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருந்ததா ரூமர்ஸ்லாம் கூட வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அது அவர் என்ன பிளான்ல இருந்தாருன்னு தெரியல. ஆக்சுவலா மேபி பிஸியா இருந்திருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா போயிருக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. ஏன் போகலன்னு தெரியல. ஆனால் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே. நேத்து பட்டியல்லாம் ரிலீஸ் பண்ணப்போ கூட எல்லா தொகுதியிலையும் அவரே நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அது எப்படி பார்க்க? ஏன்னா எல்லா தொகுதியிலையும் ஒரே ஆளே நிக்க போறாரு. அந்த சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு. இல்ல எல்லா தொகுதியிலையும் ஒரே ஆள் நிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, எல்லா தொகுதியிலையும் நிக்கிற வாக்காளரை விஜயா நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க, உங்கள் மகன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படி 2026 பிடிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லவே இல்ல. சோ எல்லாம் எதிர்பார்க்கிற விஷயமும் அதுதான். அவர் அதை பத்தி தான் பேசுவாருன்னு நினைச்சாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மேபி அவர் நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருந்து வரனால ஃபர்ஸ்ட் ஒரு டீசர், ட்ரெய்லர், அப்புறம் ஃபுல் படம்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே சொன்னா சுவாரஸ்யம் எல்லாம் போயிரும்ல. சோ அதனால இனிமேல் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தானே வந்திருக்காரு. ஸோ வர அடுத்தது என்னென்ன பண்ணலாம் பார்ப்போம். சில விஷயம் இன்னும் நிறைய பண்ணலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ அவர் போக என்ன பண்றான்னு பார்ப்போம். அது அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்றீங்க. எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே கூட்டணி வச்சுப்பாங்க, வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எங்க ஓட்ட பிரிக்கிற மாதிரி இருக்கே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலா ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எம்ஜிஆரோட பாட்டு பாடி இருந்தாரு, விஜயகாந்தோட மண்ணு எங்க அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் எல்லாத்துக்கும் ஒரு அலையன்ஸ்க்காக தான் பேசுறாரு. ஸோ
இவங்களாம் சேர்ந்து வந்தால் ஒரு வித்தியாசமான மாற்றமாக தான் இருக்கும். பட் 2026 EDMக்கும் விஜய் அவர்களும் ஒன்றா சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு தனியாக ஸ்ட்ராங் அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, பட் விஜய் அதை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பொலிட்டிக்கலை வந்து சிஎம் தான் ஆகணும்னு இல்லை, லைக் பொலிட்டிக்கல் நம்மளோட ஐடியாலஜி வரணும்னா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தான் வரணும். ஸோ அவர் அதை கரெக்டாக விஜய் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. இருக்கு. ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஃபீல் ஆச்சு. லைக் அவர் பேசினது எல்லாமே அலைன்ஸ் வைக்கிறதுக்காக பேசின மாதிரி தான் இருந்தது. ஆனா அவர் இதோட சேர்த்து நேற்று பேசினப்போ மற்ற கட்சிகள்லாம் அலைன்ஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நாம அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம், டிவிக்கே வந்துட்டு முதன்மையான கட்சி அந்த மாதிரிலாம் பேசினாரு. ஸோ அலைன்ஸ் வேணும்ன்றாரா வேணான்றாரா? அது வேணும்னு சொல்லாம சொல்றாரு. ஏன்னா இது ஓப்பனா சொல்லிட முடியாதுல்ல, அதனாலதான். ஓகே, ஸ்டார்ட் அவர் கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மேல வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா மக்களை வந்து பார்க்க மாட்டாரு, மக்கள் பிரச்சனை எதுவும் கேட்க மாட்டாரு அப்படின்றது தான். அண்ட் இப்போ ரீசெண்டா இந்த ஆணவ கொலைகளா இருக்கட்டும் இல்ல கஸ்டடி டெத்தா இருக்கட்டும் எக்கச்சக்கமா நடந்துட்டே இருக்கு. அஜித்குமார் இறந்தப்போ அவர் போய் வீட்டுல போய் பார்த்தாரு, பேசினாரு. பட் கவின் விஷயத்தை பத்தி அவர் பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போதும் இருக்கு, பேசல. அதான் சில விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கு. புதுசா வரனால ஓகே கொஞ்சம் டைம் எடுத்து பண்றாரு, பட் பண்ண எல்லாத்துக்கும் பண்ணணும், அதான் நல்லா இருக்கும். சில விஷயங்கள் பண்ணிட்டு சில விஷயம் பண்ணாம இருந்தா அது நல்லா இருக்காது. அவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லா விஷயமும் பண்ணாதான் நல்லா இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் ஒரு குரல் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். புது மேடம் ஆயிருச்சு, ஸோ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஒரு சைட் பேசுறவங்க அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஸோ எல்லாமே பேசியே ஆகணும் அவர் கண்டிப்பா. எப்படி ப்ரோ 2026ல விஜய் ஆட்சி அமைப்பாரா? வாய்ப்பு இருக்கா? அது இப்போ சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றான்னு பார்ப்போம், அதை வச்சா சொல்ல முடியும். சோ ஆல்ரெடி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, ஏடிஎம்கே கூட வந்து டிவிகே கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்கு? எதனால வாய்ப்பு இருக்கு? அவருக்கு மேல்மட்ட அழுத்தம் காரணமா வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நேத்து பேசுறப்போ மத்த கட்சிங்க மாதிரி இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறது தான். அதான் கடைசி நேரத்துல எந்த பக்கம் யார் எப்படி போவாங்கன்னே தெரியாது. ஓகே, விஜய் மேல வந்துட்டு தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா மக்களை போய் சந்திக்கவே மாட்டாரு, களத்துல போய் நிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இனிமேல் தான் போய் நிப்பாரு. இனிமே தான் நிப்பாரு. அப்ப 2026ல விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம்னு சொல்ல முடியாது. கூட்டணி சேர்ந்தாருன்னா அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். கூட்டணி சேர்ந்தா அவருடைய மவுசு எவ்வளவோ அதை தான் காட்டுவார். ஓகே, இன்னுமே கூட அவர் பேசுறது வந்து சினிமா பாணியிலேயே இருக்கு, சினிமா டயலாக் மாதிரியே இருக்கு, ஒரு தலைவர் பேசுற மாதிரி இல்லைன்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் இப்போதானமா வந்திருக்காரு, சினிமாவில் தானே வந்திருக்காரு, சினிமா மாதிரி தான் பேசுவார். இனிமேல் அரசியலுக்கு மக்களை இப்போ சந்திக்கும் போது தான் அரசியல்வாதி மாதிரி பேசுவார். நீங்களே சொல்றீங்க மக்களை சந்திக்கிறப்போ அரசியல்வாதி. ஆனா எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவரை போய் மக்களை சந்திக்கிறதுக்கு தயங்குறாரே. தயங்கல, இனிமேல் தான் தாராளமா களத்துக்கே போவார். இனிமேதான் களத்துக்கே போவாருன்ட்டு சொல்றீங்க. 2வது மாநாடு நடத்த முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க, அது வெற்றிகரமா நடத்தி காமிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இனிமேல் தான் மக்களை தைரியமா போய் களத்துல சந்திப்பாரு, அரசியல்வாதி மாதிரி பேசுவாரு. ஓகே, இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டா உடனே A to Z அரசியலை கத்துக்கலாம் வராங்க எல்லாம் இல்ல. அந்த மாதிரி தான் ஒரு சினிமா ஆக்டர் கூட முதல்ல என்ட்ரன்ஸில் நுழையும் போது டிக்கெட்டு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் வருவாங்க. உள்ளே வந்த பிறகு தான் அதுக்கு உண்டான வாய்ப்பை தேடிப்பாங்க. அப்போ அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா பண்ணுவார், மக்கள் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். ஆமாம், 2 திராவிட கட்சிகளோட அவர் ரொம்ப மும்முரமாக ஆர்வமாக இருக்கார் செய்யறதுக்கு மக்களுக்கு. அவர் வந்து இல்லாதப்பட்டவர் இல்லை. ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவர். அவர்கிட்ட இருக்கிற பணத்தையே செலவு பண்ணிட்டு போகிறவர். அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வராரு. அது ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஓட்டுகள்லாம் பிரிக்க மாட்டாரு. அவருக்கு உள்ள ஓட்டு இளஞ்சிட்டுகள் 20லேருந்து 18லேருந்து 20லேருந்து மகளிரும் சரி இளைஞரும் சரி எல்லாருமே அவருக்கு தான் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் தனி மவுசை காமிக்கணும்னா தனியாக நின்னா தான் மவுசை காட்ட முடியும். இப்போ அஜித்குமார் கொலை மர்டர் நடந்ததுல கஸ்டடி டெத்து அது நடந்தப்போ இவர் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் போய் பார்த்தாரு, பேசினாரு. ஆனால் இப்போ கவின் கொலை நடந்தப்போ அதை பற்றி எதுவுமே பேசவும் இல்லை, அங்கே போய் பார்க்கவும் இல்லை. ஒரு கட்சி தலைவராக இவர் தான் முன்னாடி நின்று அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருக்கணும். ஆனால் அதை பண்ணவே இல்லை. இவர் பார்ஷியாலிட்டி பார்க்குறாருன்ற மாதிரி. அஜித்குமார் கொலை வழக்கே போனார், அமௌண்ட் கொடுத்தது யாருக்காவது தெரிஞ்சுதா? அதுதான் அரசியல்வாதி. அமௌண்ட்டு கொடுக்கறதே தெரியாது, அப்படி மறைச்சிட்டு கொடுப்பாரு. அது மாதிரி கவின் குடும்பத்தையும் போய் பார்ப்பாரு, பார்க்காம இருக்க மாட்டார், பார்ப்பாரு. அதுக்கு உண்டான நேரம் வரல. இப்போ மாநாட்டுக்காக பிஸியாக இருந்தார், இனிமேல் போய் பார்ப்பார். இனிமேல் போய் பார்ப்பாருன்றீங்க. அப்போ 2026ல் விஜய் ஆட்சி தான். விஜய் ஆட்சி தான் கேரண்டியாக சொல்ல முடியாது. நான் அலைன்ஸ் நின்னா டெப்டி சிஎம்மாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் என்ன செய்ய போறாருன்னு கேட்குறீங்க. விஜய் வந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க, விஜய்க்கு போட்டாங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு தான் மற்ற விஷயம்லாம் சொல்ல முடியும். அவ்வளோதான்.
2026ல விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு சினிமா நடிகர் எவ்வளோ பேர் எல்லாருமே அரசியலில் வந்து குதிச்சுட்டு எல்லாரும் போயிருக்கிறாங்க, வச்சுருக்காங்க, கொண்டிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி தான், எல்லா பேரும் அப்படி தான்லாம். இந்த எம்ஜிஆர் மாதிரி இருந்தவங்க தான், சினிமாவில் நடித்தவங்க தான் எல்லாம் அரசியலில் இருந்து போயிருக்கிறாங்க. சிவாஜி ஜெயலலிதா மாதிரி வர்றவங்க வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிறது செய்யட்டும், அவ்வளோதான். அதை நம்ம சொல்ல முடியும். என்ன செய்ய போகிறார் கொள்கிறாருங்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், வின்னிங் ஆகி அரசமைச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விவரம்லாம் தெரியும். தெரியும். ஆமாம்.